Hi, Assalamu alaikum. Welcome to Sabra Speaks. This is Sabra Sehinas. Today we are going to see how to do chicken mandi biryani. ரொம்ப ஈஸி ரெசிபி, கஷ்டமான ரெசிபி இல்லை. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யலாம் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வித் சைட் டிஷ்ஷும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கும், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் பிகினராக இருந்தால் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆல்ரெடி நல்லா குக் பண்ணுற பர்சன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னா பாருங்கள். இதுவும் கரெக்ஷனாக மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கம் லெட்ஸ் கோ டு குக்கிங் வீடியோ. பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்தி பிரியாணி அப்படின்னாலே ஒரு பிளேட்டில் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக தெரிகிறது என்னென்னா அதில் இருக்க பீசஸ் தான். ஸோ ஆப்வியஸ்லி சொல்லணுன்னா அந்த பீசஸ்க்காகவே நம்ம மந்தி சாப்பிடுவோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் 2 லெக் பீஸ் வாங்கியிருந்தோம், அப்புறம் ஒரு டைனி பீஸ் ஒன்று கிடச்சிச்சு. ஸோ டோட்டலாக அந்த 3 பீஸை வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். எங்களுக்கு 2 அடல்ட் அண்ட் 2 கிட்ஸுக்கு தான் அன்றைக்கி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ 2 பீஸஸையும் நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட்டு நைஃப் எடுத்து நல்லா கீறி விட்டுப்போம். எல்லா பக்கமும் நல்லா கீறி விட்டுட்டு, ஸோ அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலான்னா 2 ஸ்பூன் மந்தி மசாலா அண்ட் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் மெல்ட் பண்ண பட்டர் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப சால்ட் போட்டுக்கோங்க அண்ட் லெமன் ஆஸ் யுவர் ரெக்வைர்ட். ஸோ எல்லாத்தையும் எடுத்து பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டு எல்லா பக்கமும் போகணும். நம்ம கீறினதுக்கு காரணமே உள்ளக்க எல்லாமே போகணுங்கிறதுக்காக தான். ஸோ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, ஸோ அதை நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. ரேப்பரோ அல்லது லிட்டோ வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி அதை கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் ஓவர் நைட் நல்லா அது மேரினேட் ஆகணும். ஸோ அதுதான் இதோட பியூட்டியே. வாங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தவா எடுத்துகிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டர் போட்டு, பட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மெல்ட் ஆகும். அண்ட் தென் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் ஸோ எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ட்ரை லெமன் மட்டும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலான்னு. அப்புறம் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அப்புறம் 2 சில்லி வச்சுருந்தேன். 2யும் போட்டு நல்லா வதங்கணும். அது அந்தளவு வதக்கிக்கிட்டே இருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் அல்லவா சிக்கன், அதை வெளியே எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அதை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்லா பீசஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பெரட்டி விடணும். 1 ஸ்பூன் மந்தி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம் அல்லவா. ஸோ அகெயின் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாங்கள் 2 கப் பாஸ்மதி ரைஸ் வந்து 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கோம். நாங்கள் எந்த ரேஷியோவில் வந்து தண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா, 1 கப்புக்கு வந்து 1.5 கப் தண்ணி அளவு வச்சுருக்கோம். நாங்கள் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம். அதுக்கு 1.5 கப்புங்கிற கணக்கில் டோட்டலாக 3 கப் தண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் செகண்ட் கோட்டிங்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். மந்தி மசாலா, ரெட் சில்லி பவுடர் அண்ட் கலர் பவுடர் ஆப்ஷனல் அண்ட் சால்ட். இது எல்லாத்தையும் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ஆக்கிடுங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சிக்கன் பீசஸ்லாம் 2யும் எடுத்துடலாம் வெளியே. ஆல்ரெடி பேஸ்ட் மேக் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ நல்லா அப்ளை பண்ணலாம் 2 சிக்கன் பீஸ்லேயும். நெக்ஸ்ட்டு நட்ஸ் எடுத்துக்கோங்க. கேஷ்யூ நட்ஸ், ஆல்மண்ட் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் எடுத்து பட்டர் நல்லா ஹீட் பண்ணி மெல்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஊறின பாஸ்மதி ரைஸை இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் அல்லவா செகண்ட் கோட்டிங். ஸோ அது டைம் டு ஃப்ரை. ஸோ அதை நல்லா பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு வச்சுருந்த எல்லா லெக் பீஸையும் ஒன்று ஒன்றா அதில் போடலாம். ஸோ 2 சைடுமே நல்லா வேகணும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வேகினா தான் பார்க்க லுக்காகவும் இருக்கும், டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா ஓரளவு செமி பாயில் ஆகிருக்கு. அது இன்னும் நல்லா தம் ஆகணும். ஸோ அதை ஈவன் பண்ணிவிட்டு அகெயின் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கிடையில் சட்னி மேக் பண்ணலாம். இது க்ரீன் சட்னின்னு சொல்கிறதா இல்லை யோகர்ட் மீன் சட்னின்னு சொல்கிறதான்னு தெரியல. ரெண்டையும் கலந்து நாங்கள் ஒரு சட்னி மேக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொரியாண்டர் லீவ்ஸும் மின்ட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் சில்லி அண்ட் ஜிஞ்சர் வச்சுருந்தோம், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பும் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அதை நல்லா ஒரு மிக்சிங் போட்டுடலாம். எஸ், சட்னி ரெடி ஆயிடுச்சு, க்ரீன் சட்னி. ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரைட் ஆகிருக்கான்னு. பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அகெயின் நம்ம நல்லா பெரட்டி விடலாம் ரெண்டு பக்கமும். ஸோ நல்லா ஃப்ரைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டக்கூஸ் சட்னிக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில்லி, ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் மின்ட்டோ கொரியாண்டர் லீவ்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், சால்ட், அப்புறம் டொமேட்டோ அண்ட் கார்லிக். ஸோ டொமேட்டோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்லிக் ஒரு 6 to 7 பல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சில்லி அண்ட் தேவைக்கேற்ப லெமன். அண்ட் ஃபைனலி லீவ்ஸ் போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்க லீவ்ஸும். அண்ட் சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எஸ், வாங்க கிரைண்ட் பண்ணலாம். எஸ், டக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வாவ், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஆல்ரெடி கலர் வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான். நான் வந்து சாஃப்ரான் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்சது நான் போடுறேன். உங்களுக்கு வேணா போடுங்க, இல்லைனா அதை அவாய்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் அல்லவா, அந்த பீசஸை எடுத்து வச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் அது மேலே டாப்பிங்ஸ் மாதிரி தூவி விட்டுக்கலாம். பார்க்கும்போது எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ராக்ரன்ஸ் மேக் பண்ணலாம். மந்தியோட ஸ்பெஷலே இந்த சார்கோலில் பட்டர் அல்லது நெய் எது வேணாலும் ஊற்றலாம். ஊற்றி நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஹீட் பண்ணி. அப்போ தான் அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வரும். அப்போ தான் அந்த ஒரு மந்திக்கே அர்த்தம். ஸோ உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். வெயிட் பண்ணணும். ஒரு 10 minutes வெயிட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அணைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சாலட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் கேரட், குக்கும்பர், ஆனியன் அண்ட் சில்லி, லெமன் இதெல்லாம் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். கேரட் போட்டுக்கணும், குக்கும்பர், ஆனியன். சாலடுங்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அண்ட் சில்லியும் லெமனும் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லது. நார்மல் டேஸ்ட்லேயே நம்ம சாப்பிட்லாம், மந்திக்கு இன்னும் நல்லாயிருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெமனும் சால்ட்டும் போட்டுக்கலாம். ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டால் இன்னும் அது நல்லாயிருக்கும், பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ ஃபைனலி சாலட் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் வைக்கலாம். ஸோ எல்லாமே சைட் டிஷ்ஷோடு வைக்கும்போது எவ்வளோ லுக்காக இருக்குது பார்த்தீங்களா.